ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி. விநாயகர் சிலைகள் எப்படி செய்கிறாங்க அப்படிங்கிறத இப்போ இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். நாங்கள் முதல் நாள் போயிருந்தப்போ இந்தளவு தான் சிலைகள் வடிவமைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த சிலைகளை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அறந்தாங்கில களிமண்ணால் ஆன பொருட்கள் செய்யக்கூடிய பகுதியை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். மண்பானை செய்யக்கூடிய அந்த கலைஞர்களுடைய வீட்டுக்கு தான் இப்போ நம்ம போயிருந்தோம். அவங்க சிலைகள் மட்டும் இல்லாமல் மண்பானை, மண்ணால் செய்யக்கூடிய அத்தனை பொருட்களையும் அவங்க செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. குதிரை, தெய்வங்களுக்காக நம்ம நேர்த்திக்கடன் பண்ணக்கூடிய பொம்மைகள்ட்டு நிறைய மண்ணில் செய்யக்கூடிய பொருட்களை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய வீடுகளுக்கு போய் தான் அந்த வீடியோவை நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம். அதை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு நாளும் நான் போகும்போது எப்படிலாம் வடிவமைச்சிருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இன்றைக்கி டே 1. அந்த சிலைகளை இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்தடுத்த நாள் நான் போன வீடியோவும் அப்லோட் பண்ணுறேன், பாருங்கள். திருக்குறளாக இருக்குல்ல, திருக்குறளாக அழகாக இருக்குல்ல. இங்கு உள்ள மக்கள் பல தலைமுறையாக அந்த மண்ணால் ஆன சிலைகளையும் மண்ணால் பண்ட பாத்திரங்களையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்தே இவங்களை நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நல்ல கலைஞர்கள், அவங்களுடைய சிலைகளை தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இங்கே உள்ள ஒவ்வொரு சிலையும் நல்லா பார்த்தீங்கனாலே கலைநுட்பம் நமக்கு தெரியும். இப்போ பார்க்க போகிற நம்ம ரெட்டை விநாயகர், பிங்க்ஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி விநாயகர் செஞ்சுருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே உள்ளவங்க வெறும் விநாயகர் சிலைகள் மட்டும் இல்லாமல் குதிரைங்க, மண்பானைகள்னு நிறைய பொருட்கள் செய்கிறாங்க. இங்கே வந்து நிறைய வீடுங்கள் இதை இந்த தொழிலை மையமாக வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த குதிரைங்க, மண்பானைகள்லாம் செஞ்சு சூளையில் எரித்து அதை பதப்படுத்தி வச்சுருப்பாங்க.
ஒவ்வொரு வீட்லேயுமே இந்த மாதிரி வேலைகள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இங்கே. இதை நம்பி இங்கே நிறைய குடும்பங்கள் இருக்குது. Day 2 வீடியோ அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.